மூன்றாம் உலகப் போர் வந்து ரெண்டு அணிகளாக பிரிந்து எந்த அளவுக்கு அந்த யுத்தம் இடம்பெற வேண்டும் எனக்கு தெரியவில்லை என்றால் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் எந்த அணியில் இருக்க போகின்றன, லத்தீன் அமெரிக்கா உள்ள எல்லா நாடுகளும் எந்த அணியில் இருக்க போகின்றன என்றெல்லாம் இப்பொழுதே குறிப்பிட முடியாது. ஆனால் பல நாடுகளுக்கு இடையில ஒரே நேரத்தில் யுத்தம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சீனா வந்து ஜப்பானோட பிலிப்பைன்ஸோட பிரச்சனைப்படுகின்றது, இந்தியாவோட பிரச்சனைப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே அடியாக இந்தியாவுடன் பிரச்சனைப்படுவதற்கு அதிகமான பிரச்சனைக்கான வாய்ப்புகள் கடுதலாக இருக்கின்றன. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இப்பொழுது லத்தீன் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், கொலம்பியா அதிபர் மிக வீராவேசத்துடன் அமெரிக்காவை அழைக்கின்றார். 7 மண்டா என்ன தூக்கி பாருங்கள். மெக்சிகோவில் இருப்பதும் ஒரு இடதுசாரி அரசாங்கம். ஆகவே லத்தீன் அமெரிக்காவிலேயும் சில சிக்கல் இருக்கின்றது. அந்த நாடுகள், சில நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக யுத்தம் புரியக்கூடும், அல்லது அமெரிக்கா அந்த நாடுகளை தாக்கக்கூடும். ஆகவே ஐரோப்பா இன்னும் பிரச்சனை முடியவில்லை. யுக்ரைனை தாண்டி ரஷ்யா வருமா, அல்லது யுக்ரைனை முழுமையாக கைப்பற்ற முற்படுமா? இதுக்கு ஐரோப்பாவின் பதில் எப்படி இருக்க போகிறது, அமெரிக்காவின் வகிபாகம் எவ்வாறு இருக்க போகின்றது, ஜப்பான் என்னுடைய எந்த நிலைமையில் இருக்க போகின்ற, ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையிலுமே பிரச்சனை இருக்கின்றது. இனி வடகொரியா நிலப்பாடு எப்படி, தென்கொரியா நிலப்பாடு எப்படி? ஆகவே இப்பொழுது ரெண்டு அணிகளாக பிரிவதை விட நாடுகள் பல, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு இன்னொரு நாடு கடுமையான யுத்தத்தில் ஈடுபட எல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது.